ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1 மணி நேரம் நல்ல உடலுறவு பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது ரிலேட்டடாக எவ்வளோ வீடியோ போட்டாலும் ஒரு 100 வீடியோ போட்டாலும் 101வது இடத்துல மறுபடியும் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் மறக்காமல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதில் சொல்கிற எல்லா தகவலும் பொதுவான தகவல் தான். நான் எந்த துறை சார்ந்த எப்படி சொல்கிறது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டட் அந்த மாதிரி பர்சன்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நான் படித்து தெரிஞ்சிட்ட விஷயங்கள், என்னோடய லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணது, அப்புறம் பட்டறிவு இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு தான் இந்த சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மறக்காமல் டிஸ்க்ளைமராக ரீட் பண்ணிட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு மெயினாக என்ன தெரியுங்க தேவை? நேரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலம். 1 மணி நேரம் நீங்கள் உடல் பண்ணணும், 2 மணி நேரம் பண்ணோம் அப்படின்னா உங்களால் இப்போ அதாவது ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னு உங்கள் பார்ட்னர் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்ற வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய நேரத்தை தான். இரவு நேரம் தான் இது தாம்பத்திய உறவு வச்சுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட டைமை மாற்றுங்க. அதாவது இப்போ காலையில் அப்படின்றது ஒரு பெஸ்ட்டு டைமாக இருக்கும்னு நிறைய ஆய்வுகளில் கூட சொல்லியிருக்காங்க. நிறைய எக்ஸ்பர்ட்டும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்றபோது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டுன்னும்போது சம்டைம்ஸ் இப்போ உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் எந்த இஷ்யூஸும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் ஆனால் அது ஒரு உறவு சாட்டிஸ்ஃபேக்டாக. ஏன்னா என்னாச்சு நைட்டுன்றதே நமக்கு ஒரு நல்ல டீப் ஸ்லீப் வேணும். நம்ம மார்னிங்லேருந்து ஒர்க் பண்ணுறோம், வீட்டில் ஒர்க் பண்ணுறோம், வெளியில் ஒர்க் பண்ணுறோன்னும் போது அந்த நைட் டைமில் நல்லா டீப் ஸ்லீப் வேணும். இதுக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் இப்போ ஒருவேளை உங்கள் பார்ட்னருக்கு உடம்பு பெயினாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதால மாறும். காலைன்ற போது நல்லா பிரிஸ்காக இருப்போம். நல்ல ஒரு லாங்கான ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு 7 to 8, 9 ஹவர்ஸ் நல்ல ஸ்லீப்க்கு அப்புறம் ஒரு நல்ல பிரிஸ்காக இருக்கும். அண்ட் எப்போவுமே நீங்கள் பாருங்களேன், ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்களேன். என்ன காற்றடிச்சாலும், மழை அடித்தாலும், வெயில் அடித்தாலும் இந்த காலை அப்படின்ற அந்த ஒரு டைம் பார்த்திங்கன்னா, ஒரு பர்டிகுலராக ஒரு 3, 4, 5, 6 அந்த 6, 5:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல இதமாக இருக்கும். அதாவது குளிர்காலத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். குளிர்காலத்தில் வேணால் கொஞ்சம் குளிர் அடிக்கலாம். வெய்ய காலத்தில் நல்லா அந்த ஒரு இதமான ஃபீல் கொடுக்கும். நீங்கள் காலையில் பார்த்திங்க அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் மதியம் ஈவினிங் அப்படின்றப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்கள் வீட்டில் பெரிய குழந்தைகள், வளர்ந்த குழந்தைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னு நினச்சிப்பாமே நான் சொன்னேன், இந்த மதிய நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காம்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும் மதியானம் நேரன்றது. அதே மாதிரி விரலில் நீங்கள் விளையாடணும். உங்களுடைய விரலே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ஃபீல் கொடுக்கணும். தொடும்போதே ஒரு நல்ல உணர்வு கொடுக்கணும். பிடிச்ச அப்படிக்கு ஏதோ சொல்லுவாங்கள்ல, பரன்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஒரு சாஃப்டாக எப்போவுமே பெண்களும் ஆண்களும் இந்த உடலுறவு அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுதான் மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபீல் குட் கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு காதல் மொழிகள் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை பற்றி ஆல்ரெடி நிறைய டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 விதம் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தாம்பத்திய உறவை திருப்தி அடையிறது அப்படின்றது 2 விதமாக மாறும், இல்லை 3, 4 விதமாக கூட மாறும். பட் நான் ஒரு 2 விதமாக சொல்கிறேன். என்னென்னா, 1 மணி நேரம் பண்ணணும், 2 மணி நேரம் பண்ணணும், 4 மணி நேரம் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் டைமு அப்படின்றது நிச்சயமாக மாறும். ஓகேவா? ஒரு சில பேர்த்துக்கு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு மைல்டான ஸ்பீடில் பண்ணாலே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க. ஒரு சில பேர்த்துக்கு 15 to 30 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு சில பேர்த்துக்கு அவ்வளோலாம் வேணாம், 5 நிமிஷம் பண்ணால் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு சில பேர் நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் வேணாம், எனக்கு மெதுவாக ஆனால் ஒரு 1/2 அன் ஹவர் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது மாறும். அதில் உங்கள் பார்ட்னர் எந்த கேட்டகரியில் வர்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த 1 மணி நேரம் அப்படின்றத நீங்கள்
எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். நிலைகள் மாற்றலாம். அதாவது ஒரே நிலையில் பண்ணாமல் வேறு நிலைகளில் பண்ணும்போது டைம் எக்ஸ்பெண்ட் கிடைக்கும் அண்ட் ஃபீல் ரொம்ப வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு நிலைகளில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைகளை ட்ரை பண்ணுறது, ஒவ்வொரு நேரங்களை ட்ரை பண்ணுறது. ஒரு நாளைக்கு காலை, ஒரு நாளைக்கு இரவு, ஒரு நாளைக்கு அந்த மாதிரி பண்ணுறது. அப்படியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஸ்பெஷல் டேவாக வச்சுக்கோங்க. இல்லை என்னால் வந்து நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கோம், நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது மேடம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலராக ஒரு மந்த்லி ஒன்ஸோ இல்லை வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸோ வந்து ஒரு டே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து யாரும் வந்து என்ன டே ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுடைய தொழில், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பொறுத்து உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்றத போத் 2 பேரும் பேசி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டே மாதிரி பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த ஒரு டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். இதை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், இது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற பற்றி நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் டீட்டெயில் வீடியோ போடுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, எவ்ரி ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறவு முடித்ததுக்கப்புறமா கண்டிப்பாக டக்குன்னு வந்து 2 பேர் தூங்க போயிடுறது, இல்லை 2 பேர் அப்படியே வந்து உடஞ்சிற மாதிரி பிரிஞ்சிடறது, அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் நேரம் ஒரு சிறு கதகதப்பு மாதிரி ஒரு சிறு அணைப்பு, கொஞ்சம் அப்போ கொஞ்சல்கள் சின்ன சின்னதாக ஆஃப்டர் ரிலேஷன்ஸ் ஆஃப்டர் உடல் ரோக்கு அப்புறம் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக வந்து மினிமம் 1 hour ஆகிரும். ஓகேவா? அதே மாதிரி இது ஒரு சொல்ல மறந்துட்டே முன் விளையாட்டு ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு அதையும் இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் ட்ரை பண்ணிங்கன்னா நிஜமாவே 1 hour அதுக்கு மேலேயே டைம் ஆகும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைண்டை வந்து ரொம்ப ரொம்ப இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் டிப்ரெஷன் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. சரிங்களா? நம்மளால் குறைபாடுகள் நார்மலாக வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்துட்டு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னென்னா ஆண்களுக்கு வேறு, பெண்களுக்கு வேறு. ஆண் வந்து எளிதிலேயே உச்சம் அடைஞ்சிருவாங்க, பெண் வந்து எளிதில் உச்சம் அடைய மாட்டாங்க, எமோஷ்னலி கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வேறுபாடு. ஸோ எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இயற்கையாக நிகழக்கூடிய விஷயத்த எதையுமே நீங்கள் வந்துட்டு நான் இந்த டேப்லெட் சாப்பிட்றேன், இதை பண்ணுறேன் எந்த டாக்டரோட அட்வைஸும் இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரியான விஷயத்த சூஸ் பண்ணாதீங்க. அதனால் மற்ற விளைவுகள் வந்து உங்களுக்கு வரும். சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது வந்து நேச்சுரலாக எப்படி பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இல்லை இன்செர்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபீல் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்றப்ப டக்குன்னு வெளியில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 5 நிமிட்ஸ் அப்படின்றது ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஸோ இப்படி தான் இருக்கும். இது வந்து ரியாலிட்டியாக இருக்கும். எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் பண்ணும்போது நல்லா வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். சரிங்களா? கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள், சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசலாம். மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்லேயும் பேக் டு பேக் வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். பேக் டு பேக் வீடியோஸ் நம்ம போடுவோம். அண்ட் நிறைய அப்டேட்டஸ் நம்ம சேனலில் நியூவாக வரும். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.